ஹலோ மக்களே, இந்த வியானா என்ன நினச்சிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கன்னு தெரியலைங்க. லாஸ்ட் வீக் இவங்க வந்து ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறலேருந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. விக்ரமை ரொம்ப புண்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்த ஆதங்கத்தில் ஏதாச்சும் மனசில் இருந்தால் சொல்லியிருக்கலாம். பட் கண்டினியூஸாக த்ரூ அவுட் த வீக் அந்த வெஞ்சன்ஸை விக்ரம் மேலே காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அதை பற்றி கேட்டாங்க அவர்கிட்ட. எல்லாருக்குமே தெரியும், விக்ரம், வியானா அண்ட் சுபிக்ஷா இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்து. நடுவில் வந்து கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சு சுபிக்ஷா அண்ட் வியானா கிட்ட. அப்போ சுபிக்ஷாவும் விக்ரமும் ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பாங்க. வியானா வெளியில் போய் என்ன பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியலைங்க. ஆனால் இவங்க ரீஎன்ட்ரி ஆனதுலேருந்து சுபிக்ஷா பற்றியும் விக்ரம் பற்றியும் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வியானாவுக்கு பின்னாடி இவங்க வந்து நிறையா வியானாவை பற்றி தப்பாக பேசியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி சுபிக்ஷா ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறம் அது ஓப்பனாக வந்து வியானா கிட்டே கான்ஃபரன்ட் பண்ணி கேட்டாங்க. அதாவது நீ என்ன பார்த்துட்டு வந்த, எதுக்கு நீ இவ்வளோ கடுப்பில் இருக்க அப்படின்னு. அப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க, நீ என்னை நாமினேட் பண்ணிட்ட அப்படின்னு. அப்போது சுபிக்ஷா சொல்லுவாங்க, நான் உன்னை ஃபஸ்ட் வீக் மட்டும்தான் நாமினேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் எந்த வாரத்துலையுமே நான் உன்னை நாமினேட் பண்ணவே இல்லை அப்படின்னு. அதுக்கு வியானா வந்து இல்லை நான் பார்த்தேனே வீடியோ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து சுபிக்ஷா கேட்பாங்க, நீ எபிசோட் பார்த்தியா அப்படின்னு தெளிவாக கேட்பாங்க. அப்போ வியானா வந்து மழுப்பி ஆன்சர் சொல்லுவாங்க. அதாவது நான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு. அதாவது யாரோ ஒன்று எடிட் பண்ணி போட்ட வீடியோவை வச்சு தான் இவங்க வந்து பாயிண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. வியானா ஃபஸ்ட்டு கேம் விளையாடும்போது நான் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளுன்னு நான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறம் அதையுமே போட்டு உடச்சிட்டாங்க. இவங்க எஃப்ஜே கிட்ட பேச போய் இவங்க ட்ராக் மாறி இவங்க எலிமினேட் ஆகி வெளியில் போயிட்டாங்க. பட் அந்த ஆதங்கத்தை இவங்க வந்து வேறு மூலமாக வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க கேமை ஸ்பாயில் பண்ணதே இவங்க தான். பட் இவங்க வந்து இப்போ வந்து சுபிக்ஷா அண்ட் விக்ரம் இவங்க 2 பேரையும் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து முடிஞ்சு போன விஷயம். அதெல்லாம் தாண்டி விக்ரம் இப்போ வந்து ஃபினாலேயில் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துல போய் இந்த மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப தப்பு. மீம்ஸ் வீடியோ, இந்த யூடியூபர்ஸ் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து அது ஒரு கண்டென்ட்டாக வந்து பேசுகிறாங்க இவங்க. அதுவே ரொம்ப தப்பு. இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்குறாங்கன்னா ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு வந்தாச்சும் கேட்கலாம். அதுவும் கூட பண்ணல அவங்க. வியானாக்கு நல்ல ட்ராலிங் இருக்குங்க, மீம்ஸ் இருக்குது. இவங்களை டெய்லர் அங்கிள்னு எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கோட மீனிங் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சுதான் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட மீனிங் என்ன அப்படின்னு. வெளியில் போயிட்டுமே அவங்க அம்மா அவங்கக்கிட்ட பேசலன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களோட கேம் வந்து ஏதோனால ஸ்பாயில் ஆயிடுச்சு, அது போச்சு. மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அதை அவங்க மாற்றி எடுக்க ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். பட் அகெயின் அது இன்னும் இருக்கிற பேரை விட ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வந்து இவங்களோட பார்வை பார்த்தாலே தெரியுதுங்க, இவங்களுக்கு எல்லாருமேடியும் ஒரு நல்ல ஒரு பொறாமை இருக்குது. யாரெல்லாம் ஃபினாலில் வந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சம்வேர் ஷி லாஸ் அ கேம். அது வந்து கடந்து போய் அதை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். பட் ஸ்டில் அவங்க தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி இன்னும் அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது.